பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் கதவணை அமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீரமாங்குடி ஏலக்குறிச்சி இடையே புதிய கதவணை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி விவசாயிகள் ஆற்றில் இறங்கி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கொள்ளிடம் ஆற்றை நம்பியுள்ள வேளாண் நிலங்கள் மற்றும் பல மாவட்டங்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு கதவணை திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் எனவும் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். 20 மாவட்டங்களிலே இருக்கின்ற 5,30,00,000 மக்களுக்கான ஒரே குடிநீர் ஆதாரம் இங்கிருந்துதான் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு குடிநீருக்கான கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய அவசியம் கருதிதான் மதுரை உயர்நீதிமன்றம் இங்கே கதவணை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை விடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறது. இந்த வாரம் நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய தனி நிதிநிலை அறிக்கையில் இந்த இடத்தில் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை உதாசீனப்படுத்தாமல் மதித்து கதவணையை கட்டிட கோரிக்கை முழக்கத்தை உழவர்கள் நாங்கள் தேசிய கொடியை கையிலே ஏந்தி தமிழக அரசிற்கு கவன ஈர்ப்பு முழக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.